வணக்கம் சொந்தங்களே, இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற பல முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இப்பொழுது மீண்டும் தேர்தல் சூடு பிடித்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என்று இடம்பெற்று புதியதொரு ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆளுகின்ற NPP அரசாங்கம் இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலை அறிவித்திருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரை பல இடங்களிலே பல அரசியல் கட்சிகளுடைய சுயாதீன குழுக்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிராகரிப்புக்கு எதிராக பல்வேறு கட்சிகளும் நீதிமன்றத்திலே வழக்கினை தொடுத்திருந்தது. அதன் முக்கியமான தீர்ப்பு ஒன்று இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே பேசப்படுகின்ற இலங்கையினுடைய தலைநகரத்தினுடைய மிக முக்கியமான தேர்தல் இப்பொழுது நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தல் உட்பட பல உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை ஒத்திவைக்குமாறு இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. பல அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக அவை நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தன. எனவே அதன் முடிவு வரும் வரை இந்த தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இப்பொழுது நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதே போன்று நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய இளம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். கேகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த 38 வயதுடைய கோசல நுவான் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றார். இன்றைய தினம் அது தொடர்பாக பாராளுமன்றத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அவர் பல இடங்களுக்கும் சென்றிருந்தார். குறிப்பாக இலங்கையின் பல்வேறு அரசியல் கட்சிகள், தமிழ் அரசியல் தலைவர்கள் உட்பட பலரையும் அவர் சந்தித்து பேசியிருந்தார். நேற்றைய தினம் அவர் அனுராதபுர பகுதிக்கு சென்று அங்கும் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்ததோடு அங்கிருந்து நேரடியாக அவர் ராமேஸ்வரம் புறப்பட்டு சென்றிருந்தார். இதன் பின்னராக பல கதைகள் இப்பொழுது அரசியலிலே பேசப்படுகின்றன. ஆளுகின்ற NPP அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஒரு அணியினர். கடந்த காலங்களிலே இந்தியாவுக்கு எதிராக பல கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இந்திய அரசாங்கம் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். இப்பொழுது அதே ஆளுகின்ற அரசாங்கம், அதே NPP அரசாங்கம் இந்த இந்திய அரசினை ஆதரித்து இப்பொழுது அவர்களை அழைத்து வந்திருப்பதன் ஊடாக அவர்கள் இப்பொழுது இந்தியாவோடு சேர்ந்து போகின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்களா என்று இப்பொழுது சமூக வலைதளத்திலே பேசப்படுகின்றது. அவர்கள் கடந்த காலத்திலே எடுத்த பல தீர்மானங்களை இப்பொழுது சமூக வலைதளத்திலே போட்டு இப்பொழுது இந்த அரசாங்கத்தை பலர் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம், இலங்கையினுடைய அயல் நாடு இந்தியா அதனோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று மற்றொரு முக்கியமான விடயம் இப்பொழுது உலகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு வரி விதிப்பினை அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதன் காரணமாக வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடு என்ற அடிப்படையிலே இலங்கை மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்றது. இலங்கையினுடைய ஏற்றுமதிகளுக்கு இப்பொழுது 44% அவர் வரியாக அறிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக இலங்கையினுடைய ஏற்றுமதி வருமானம் பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய மிக பிரதான ஏற்றுமதி நாடாக அமெரிக்கா இருந்து வருகின்றது. பெண்களுக்கான ஆடைகளை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு தளமாக இப்பொழுது அமெரிக்கா இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த ஏற்றுமதி வரி விதிப்பின் காரணமாக அமெரிக்க வர்த்தகர்கள் இலங்கையிடமிருந்து கொள்வனவுகளை குறைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இலங்கையுடைய ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சியடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. ஆடை உற்பத்தி துறை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக அரசாங்கம் பல நடவடிக்கைகளை இப்பொழுது எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் தேசிய குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தினால் இலங்கையுடைய குடிசன மதிப்பீட்டு தொகையானது 2,17,00,000 தாண்டி இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சற்று அதிகரிப்பினை இப்பொழுது ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கொழும்பு கம்பஹா மாவட்டங்களிலே அதிகூடிய வளர்ச்சி வீதமும் அதே போன்று வடமாகாணத்திலே குறைந்த மட்ட வளர்ச்சி வீதமும் இருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாமர சம்பத் என்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினரை இப்பொழுது
கைது செய்து அவர் இப்பொழுது சிறையிலே இருக்கின்றார். அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரினை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலிலே வைக்குமாறு பதுளை நீதிமன்றம் இப்பொழுது அறிவித்திருக்கின்றது. அவர் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அரச வங்கி ஒன்றினுடைய நிலையான வைப்புகளை குறிப்பிட்ட மாகாணத்துக்கான நிலையான வைப்புகளை இடைநடுவிலே மூடியதன் காரணமாக அரசுக்கு பல மில்லியன் இழப்பினை ஏற்படுத்தினார் என்ற குற்றத்தின் அடிப்படையிலே அவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவரினை தொடர்ந்தும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலிலே வைக்குமாறு இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் இலங்கையிலே ஏற்பட்ட மிக முக்கியமான தகவல்கள். உங்களை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கலாம்.